வருத்தம் சொல்லி ஆறுதல் தந்தான் காத்திடும் கடவுள் கனிவினை காட்ட கலங்கிடலானார் பிருகு முனியே யாக பலனை பெற்றிட நீயே தகுதியான தெய்வம் என்றார். புருஷோத்தமனின் செய்கையினாலே பொறுமை தன்னை இழந்தாள் லட்சுமி. இனி ஒரு கணமும் உங்கள் நெஞ்சில் இருந்திட மாட்டேன் என்றே சொல்லி வைகுண்டம் விட்டு வெளியேறினாளே. கொல்லாபுரத்தில் தவமேற்கொண்டாள் ஸ்ரீதேவி இல்லா வைகுண்டம் தன்னில் ஸ்ரீஹரி விஷ்ணு வாழ்வதை விட்டு பூலோகம் தேடி வந்திடலானார். திருமலை தன்னை வந்தடைந்தாரே. வராகமூர்த்தியை தரிசனம் செய்து நடந்ததை சொல்லி ஆறுதல் கண்டார். புண்ணிய தலமாம் இவ்விடம் தன்னில் தங்கிட அனுமதி வேண்டும் என்றார். புற்றினில் தங்கி நாராயணனும் கடும் தவம் ஒன்று மேற்கொண்டாரே. பூமிக்கு வந்த ஸ்ரீஹரி விஷ்ணு கடும் பசியுடனே தவம் செய்தாரே. நாரதர் மூலம் இதனை கண்ட பார்வதி தேவி துயருற்றாளே. பிரம்மனும் சிவனும் பசுவுடன் கன்றாய் பார்வதி தேவி இழைச்சி பெண்ணாய் பூதலம் தன்னில் தோன்றிடலானாய். சோழ நாட்டு மன்னரை கண்டு இழைச்சி உருவில் இருக்கும் சக்தி பசுவையும் கன்றையும் வாங்கிடச் சொல்லி பரிவுடன் கேட்டு பணிந்தே நின்றாள். அன்றைய நாளில் திருமலை பகுதி காடாய் மேடாய் தந்தது காட்சி. மண்ணுடன் மரங்கள் நின்றது சாட்சி. ஆவினமெல்லாம் ஒவ்வொரு நாளும் மேய்வதற்காக கூடிடும் அங்கே. பசுவுடன் கன்றாய் உருவினில் வந்த பிரம்மதேவனும் சிவபெருமானும் திருமால் தங்கிய புற்றினை கண்டு பாலை சுரந்து பசியாற்றினரே. விந்தை மிகுந்த இச்செயல் கண்டு இடையன் ஒருவன் அரசனிடம் சொன்னான். மறுநாள் மன்னன் மறைவாய் நின்று
புற்றினில் பாலும் சொரிவதை கண்டார். இடையன் தனது கோடாரியாலே புற்றின் மீது வீசிய வேளை திருமால் தோன்றி காட்சி கொடுத்தார். கோடாரிப்பட்ட காரணத்தாலே மாலவன் தலையில் கசிந்தது ரத்தம். அதனால் இடையன் மயங்கிடலானான். மன்னனும் விஷ்ணுவின் பதம் பணிந்தானே. பேயாக போவேன மாலவன் சொன்னான். சாபத்தை போக்க வழியினை கேட்டு திருமால் பாதம் தொழுதே நின்றான். அடுத்தொரு பிறவி நீ எடுப்பாயே, ஆகாசராஜன் என்றழைப்பாரே. உந்தன் மகளாம் பத்மாவதியே, திருமணம் செய்ய நான் வருவேனே. அப்பொழுதே உந்தன் சாபம் நீங்கும் என்றுரைத்தானே நாராயணனே. புற்றினில் இருந்து தோன்றிய ஹரியே, தத்தெடுத்தாளே வகுளமாளிகை. பிள்ளையைப் போலே பாசத்தை காட்டி பேரன்புடனே வளர்த்திடலானாள். ஸ்ரீனிவாசன் எனும் பெயராலே அன்னை அவளும் அழைத்திடலானாள். வாலிப பருவம் வந்த பொழுதில் ஆகாசராஜனின் அழகிய பெண்ணாம் பத்மாவதியை பெண் கேட்டாளே. அரசனும் அதற்கு சம்மதித்தானே. திருமணம் செய்ய அன்னையிடத்தில் தனமேதும் இல்லை என்பதனாலே குபேரனிடத்தில் கடனாய் பெற்று வட்டி தருவேன் என்றான் விஷ்ணு. தேவரும் முனிவரும் பூமழை தூவ இனிதாய் முடிந்தது கல்யாணம் தானே. அன்று முதலாய் இன்று வரையில் திருப்பதி பாலாஜி என்ற பெயரில் திருவருள் செய்து வருபவன்
Thank you.